எல்லாருக்கும் அத்திக்கடவு வணக்கங்க. அத்திக்கடவு சுப்பிரமணியம், ஒருங்கிணைப்பாளர், அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் 3 மாவட்ட மக்களின் 65 ஆண்டு கால கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டம். இந்த திட்டத்தோட முதல் விதை 1834 சர் ஆர்த்தர் காட்டன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் பொறியாளர் அவர் போட்டது தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கான முதல் விதை. அந்த காலத்தில் அவர் இந்த நம்ம கொங்கு பகுதியில் நொய்யலாத்துக்கும் பவானி ஆத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் அவர் பயணம் பண்ணி போகும்போது அவர் பார்த்த காட்சி, மழைக்காலங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து பவானி ஆற்றுல வெள்ள நீர் அதிகமாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி நொய்யல் ஆற்றுலையும் மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ளம் அதிகமாக போயிட்டுருக்கும். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதி ஒரு மேட்டுப்பாங்கான பகுதி. இந்த அவிநாசி, நம்பியூர், குன்னத்தூர், பெருந்துறை இந்த மாதிரியான பகுதி பார்த்தீங்கன்னா எப்போவுமே வறட்சியில் தான் இருந்திருக்குது. அப்போ அவரோட மனசில் தோன்றினதான் மழை காலங்களில் இருக்கக்கூடிய இந்த வெள்ள உபரி நீரை இந்த மாதிரி மேட்டுப்பாங்கான பகுதிகளுக்கு நம்ம திருப்பி விட்டோம்னா இந்த பகுதியும் அந்த மாதிரி ஒரு வளமான பகுதியாக மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றியது. அவர் போட்ட விதை தான் இன்னைக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டமாக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1905 பில்லூர் அணை இருக்கிற இடத்துல ஒரு அணை கட்டி, மலைக்கு மேலே ஒரு அணை கட்டி அங்கிருந்து நீரை இந்த மேட்டுப்பாங்கான பகுதிகளுக்கு திருப்பி விட்டால் அது மேல் பவானி அணை திட்டமாகவும், பவானி ஆறும் மோயார் ஆறும் இணையக்கூடிய இடத்துல ஒரு அணை கட்டி அந்த இடத்துல இருந்து நீரை தேக்கி பாசனத்துக்காக நீரை திருப்பி விட்டால் அது கீழ்பவானி திட்டம் அப்படின்னு 2 கருத்துருவை அவர் வச்சாருங்க. 1957 அன்றைய அவிநாசி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு மாரப்ப கவுண்டர் அவர் பார்த்தீங்கன்னா பலமுறை இந்த திட்டத்துக்காக அன்றைய முதல்வர் காமராஜர் அவர்களிடம் சட்டமன்றத்தில் பலமுறை இந்த திட்டத்துக்காக கோரிக்கை வச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 90 காலகட்டங்களில் தான் இந்த திட்டத்துக்கான போராட்டம் வேகம் எடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் ஒரு போராட்டத்தில் என்னென்ன வடிவமெல்லாம் இருக்குமோ அத்தனை வடிவத்திலையும் அத்தனை வகையிலையும் போராட்டங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் இந்த திட்டம் இப்போ வெற்றி அடைஞ்சு இத்தனை நீர்நிலைகளில் நீர் நிரம்பிட்டு இருக்குது. அடையாள உண்ணாவிரதம், ஒரு நாள் உண்ணாவிரதம், காலவரையற்ற உண்ணாவிரதம், கடை அடைப்பு, 1000 பேர் மொட்டையடிக்கிறது, ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, இந்த மாதிரி அடையாள அட்டைகளை திரும்ப ஒப்படைக்கிறது, அரசு கொடுத்த இலவச பொருட்களை திரும்ப ஒப்படைக்கிறது, ஆட்சியர் அலுவலக முற்றுகை, இந்த மாதிரி பலகட்ட போராட்டங்களை சந்திச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு தண்ணீருக்கான தேடல்ல கிட்டத்தட்ட 2 சட்டமன்ற தேர்தலை சந்திச்ச ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தான். 2001 தேர்தலையும் சரி, 2006 சட்டமன்ற தேர்தலையும் தண்ணீருக்காக ஒரு தனி வேட்பாளரையே நிறுத்தி, தண்ணீர் வேட்பாளர் அப்படின்னு வேட்பாளர் நிறுத்தி 2ஆம் இடம் பிடிச்சோம். அந்த அளவுக்கு இந்த திட்டத்தோட போராட்டத்தை பற்றி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு ஊர்லேயுமே இந்த திட்டத்துக்காக பெயர்ப்பலை அமைக்கிறது, அது பெயர்ப்பலை திருவிழானே வச்சு கிட்டத்தட்ட 400-420 ஊர்களில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் போராட்ட குழு கூட்டமைப்பு அப்படின்னு போட்டிருப்போம். அந்த பெயர் பலகையில் பார்த்தீங்கன்னா நீர் தேடி போவோம், இல்லையேல் வேறு ஊர் தேடி செல்ல நேரும் அப்படிங்கிற ஒரு வாசகத்தோட கிட்டத்தட்ட 420 ஊரில் நம்ம அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கான பெயர் பலகை திறப்பு விழா செஞ்சுருக்கிறோங்க. அது மட்டும் இல்லாமல் 11 வருஷமாக மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோயிலிருந்து புனித நீர் எடுத்துகிட்டு வந்து அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய கோயிலில் அபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வர்றோம். அது 11 வருஷமாக தொடர்ச்சியாக அதையும் நாம் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த திட்டம் நிறைவேறணுங்கிறதுக்காக கடவுளிடம் கோரிக்கை வச்சு அதையும் நாம் பண்ணிகிட்ருக்கிறோம். இத்தனை போராட்டங்களுக்கு அப்புறம் 2019 அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த திட்டமானது இப்போ 2024 ஆகஸ்டில் தமிழக முதல்வர் அவர்களால் திறப்பு விழா செய்யப்பட்டிருக்குது. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1045 குளம், குட்டைகள், நீர்நிலைகள் இருக்குது. இந்த நீர்நிலைகளில் இப்போ ஒரு 80% நீர்நிலைகளுக்கு மேலே தண்ணீர் வர துவங்கி இருக்குது. இப்போ இந்த அத்திக்கடவு நீர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வானம் பார்த்த வறண்ட பூமியாக இருந்த இந்த பகுதி எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வளமாக காட்சியளிக்குது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தென்னை பயிரிடுறது, வாழை, கரும்பு, இந்த மாதிரி எல்லாருமே பயிரிட்டு வர்றாங்க. விவசாயம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 1800 அடிக்கு மேலே போர் ஓட்டி இந்த பகுதியில் விவசாயமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலையுமே ஒரு விவசாயம். நம்ம பின்னாடி தெரியக்கூடிய இந்த குளங்களில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வகையான பறவைகள், நம்ம இது வரைக்கும் பார்க்காத எத்தனையோ பறவைகள் எல்லாம் இந்த குளத்தில் தங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா குளங்கள்லையுமே இப்போ நண்டு, மீன் எல்லாமே நிறைய இருக்குது. இந்த மாதிரி பல்லுயிர் சூழல் மாறி இந்த பசுமை இப்படியே நிலைக்கணும்னா நம்ம இந்த வரக்கூடிய நீரை பத்திரமா பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நீர்நிலைகளில் கண்ணாடி பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில் போடுறது, நெகிழி பைகளை போடுறது, இதையெல்லாம் தவிர்க்கணும். நம்ம தனி மனித ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுத்து அதை நம்ம தவிர்த்தோம்னா மட்டும்தான் நமக்கு இத்தனை ஆண்டு காலத்துக்கு அப்புறம் வராது வந்த மாமணியாய் வந்திருக்கக்கூடிய இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தோட பலன் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய அத்தனை நீர்நிலைகளையும் நம்ம பராமரித்து பாதுகாக்கணும். பசுமை பரப்பை அதிகப்படுத்த
சுற்றி மழைப்பொழிவும், ஏன்னா இந்த அத்திக்கடவு திட்டத்தினால் வரக்கூடிய தண்ணீர் இது ஒரு செயற்கை முறையில் நம்ம வர வச்சாலும் கூட நம்ம இயற்கையாக பெய்யக்கூடிய மழையும் பசுமை பரப்பு அதிகம் ஆகும்போது கண்டிப்பாக நிச்சயமாக மழைப்பொழிவும் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு மூலமாக 22 லட்சம் மரக்கன்றுகள் நம்ம நட்டு பராமரித்து கிட்டத்தட்ட 88% சக்ஸஸ் ரேஷியோ மரக்கன்றுகள் இப்போ மரங்களாகி இருக்குது. அதனால் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவும் கூட அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி நம்மளும் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நீர்நிலைகளை சுற்றி மரம் வளர்த்து மழைநீரை சேமித்து பிளாஸ்டிக்கை தவிர்த்து பசுமையான பாரதம் படைப்போம். நன்றி, வணக்கம். அத்திக்கடவு தண்ணி வந்த வரப்போ எங்கள் கிணறு ஒரு 4 அடி 5 அடிக்கு இங்கேயே கிடக்குதுங்க. 5 அடி தான் பாக்கியெல்லாம் தண்ணி 60 மூளை கிணறு ஃபுல்லாக நம்பி இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. பறவைகள்லாம் வருதுங்க போகுதுங்க இருக்குதுங்க. பறவைகள்லாம் ஒரு 100 பறவைக்கு மேலே. முன்னெல்லாம் இந்தளவு சபரியும் இல்லை. இப்போ இந்த அத்திக்கடவு தண்ணி வந்த வரவு இந்தலையும் ஒரு 2 கிலோமீட்டரு இப்படி சுற்றி வர்றதுக்கும் ஒரு 6 கிலோமீட்டருக்கு மனசார தண்ணி இது போகுதுங்க. போர் நிறையா வேசையாக போய் ஓட்டிட்டாங்களா, அதனால் போகிற 1000 அடி 1500 அடி வரைக்கும் ஓட்டிக்குதுங்க. இந்த தண்ணி வந்து அதில் போர்லேயே இறங்கி மட்டத்துக்கு மட்டும் இறங்கி சுற்றி வர ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு நல்லா செய்யுதுன்னு வைங்களேன். அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க. இந்த தண்ணி வந்த பிறகு விவசாய ஆள் பிரச்சனை தான் பிரச்சனைங்க. வேறு வெள்ளாமையெல்லாம் தப்பு இல்லை. தென்னை மரம் வாழை கிளை இதுகளை தான் நாங்கள்லாம் போட்டிருக்கிறோம். வாழை தான் போட்டிருக்கிறோம். அதில் தேங்காய்களை இந்த வருஷம் பரவாயில்ல. தேங்காயெல்லாம் கூட காய் 25 ரூபா வரைக்கும் விற்கிதுங்க. இது வரைக்கும் 6 ரூபா 5 ரூபாய்க்கு விற்ற காய் ஏதோ இப்போ ஒரு 25 ரூபா வரைக்கும் விற்கிதுங்க. இதே மாதிரி தேங்காய் விற்றா கூட தென்னை மரத்தில் வச்சுக்கிட்டா ஒரு ஏக்கராவுக்கு வருஷத்தில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ரூபா எடுக்கலாம். இல்லாட்டி அந்த தண்ணி குறையாமல் அத்திக்கடவு தண்ணி வந்துகிட்டே இருக்கணும்.